Final tip for the day. IKEA shopping போறீங்க அப்படினா அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணனும்னு கவலையே பட வேணாம். இது வாங்கணும்னு யோசிச்சிட்டு தான் போனேன். எவ்வளவு வாங்குனாலும் ஒண்ணு தொலைஞ்சிரும். நான் போன வாட்டி என்னெல்லாம் பார்த்தேனோ அதெல்லாம் தான் அப்படியே இருந்தது. பெங்களூர் போயிட்டு IKEA விசிட் பண்ணலனா எப்படி? Hi hello friends, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இப்படி உட்காந்து டைரக்டா பேசுற மாதிரி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க டைட்டில்லயே பார்த்திருப்பீங்க, ஒரு சின்ன IKEA ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போறோம். குயிக்கா வந்து நான் இந்த பேக்ல என்னெல்லாம் IKEAல வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்றேன். லாஸ்ட் வீக் வந்து நான் பெங்களூர் போயிருந்தேன். அப்போ வந்து பெங்களூர் போயிட்டு IKEA விசிட் பண்ணலனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இதே டயலாக் சொல்லிட்டு தான் போன வாட்டி போனேன். இந்த வாட்டியும் அதே தான் பண்ணேன். லாஸ்ட் டைமே வந்து நான் உங்க கூட வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன். IKEA உள்ள வந்து எப்படி இருக்கு, IKEAல என்னெல்லாம் வாங்கலாம், எக்ஸ்பென்சிவா இருக்கா இல்லையா அப்படின்லாம் சொல்லிட்டு நான் வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன். லாஸ்ட் டைம் போயிட்டு வந்து ஒரு 2 years இருக்கும். ஸோ இப்போ ஏதாவது நியூ ஆட்-ஆன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு தான் போனேன். இங்கே வீட்டுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே வாங்கிக்கலாம். இப்போ வாங்கினது என்னென்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஹால் மாதிரி ஷேர் பண்ணுறேன். நான் வந்து ரேண்டமாக ஷேர் பண்ணுறேன் என்னென்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுல் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் நிறைய அந்த மாதிரி செராமிக் கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் பார்த்துக்கிறது கஷ்டம், பட் ஐக்கியாவோட இந்த கிளாஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஃப்ளிம்ஸியாக இல்லாமல் நல்லா திக்காக இருக்கும். அதனால எனக்கு ஐக்கியாவில் இந்த மாதிரி கிளாஸ் கேனிஸ்டர்ஸோ கண்டெய்னர்ஸோ பவுலோ வாங்குறதுக்கு பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்று. இது நம்ம பேக்கிங்லாம் எதாவது பண்ணுறோன்னா பண்ணலாம்னா, சலாட் எதாவது பண்ணுறோன்னா பண்ணலாம். எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி ஆஃபர்ஸ் இருக்க மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்று, இது வந்து ஐ திங்க் இது ஒரு போர்சிலைன், இது மாதிரி, இது கிளாஸ் இல்லை. இது வந்து நல்லா வைட் ஓப்பனாக இருந்தது. அதனால நம்ம ஏதாவது நிறைய கிரேவிலாம் எதாவது பண்ணுறோம் அப்படின்னா இதில் அழகாக வந்து போட்டு வச்சுக்கலாம். இது ஒன்று வாங்கியிருந்தேன். லாஸ்ட் டைம் 2 years முன்னாடி போகும்போதே நான் வந்து வாங்கலாம்னு நினச்சேன். பட் அப்போ வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமா என்னன்னு யோசிச்சதுனால நான் வாங்கலை. பட் இந்த வாட்டி நான் இது வாங்கணும்னு யோசிச்சுட்டு தான் போனேன். கவர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, டஸ்ட்பின் கவர்ஸோ இல்லைனா எங்கேயாவது வெளில போயிட்டு வந்தால் நம்ம கிட்ட வந்து ஏதாவது கவர்ஸ்லாம் வரும். ஸோ அது எல்லாத்தையும் அதில் போட்டு வச்சுக்கலாம். நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அங்கங்கே கவரை வந்து போட்டு வைக்காமல் நல்லா அழகாக ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு டேப்போட வரும் 2 சைடுமே. ஸோ இது நீங்கள் வந்து டோரில் எங்கேயாவது டோர் பின்னாடி எங்கேயாவது ஸ்டிக் பண்ணுறீங்கன்னா கூட பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து நம்ம ஹேங் கூட பண்ணிக்கலாம். நம்ம நெயில்ஸ் மாதிரி போட்டு அதில் ஹேங் கூட பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஐக்கியாவில் டெஃபினட்டாக ஹோம் டேக்கர்ஸ் வந்து ஒரு மஸ்ட் ட்ரை நான் சொல்வேன். ஏன்னா கிச்சன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விட கிச்சன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு நிறைய இடத்துல கிடச்சிரும். இங்கே வந்து ஹோம் டேக்கர்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். இது மாதிரி ஒரு ஃப்ளார் வேஸ்க்காக நான் எடுத்தேன். இது நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க நிறையா வீடியோஸில். பட் இப்போ தான் எனக்கு இது கிடச்சிது. ஆனால் இந்த வாட்டி போகும்போது பார்த்தேன் டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸ் ஏதாவது லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னு. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டியுமே வந்து நான் போன வாட்டி என்னெல்லாம் பார்த்தேனோ அதெல்லாமே தான் அப்படியே இருந்தது. இது ஒன்று எடுத்தேன். இதில் மில்க் ஊற்றி வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா வந்து ஜூஸஸ் ஏதாவது போட்டு வச்சுக்கலாம். நான் யூஸ் பண்ண போகிறேன்னு தெரியல, பட் என்னோட ஃபியூச்சர் vlogsல நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி பாட்டில்ஸ் அங்கே நிறையாவே இருந்தது இந்த வாட்டி. இது வந்து 1 liter, இது வந்து 1/2 liter. ஸோ இந்த ரெண்டுமே நான் வாங்கினேன். இதில் வந்து நம்ம லிக்விட் ஐட்டம்ஸ் தான் போட்டு வச்சுக்கணும்னு இல்லை, க்ரீன் சில்லிஸோ அந்த மாதிரி எல்லாம் கூட ஏதாவது போட்டு வச்சுக்கலாம். வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர். இந்த மாதிரி உடன் ப்ராடக்ட்ஸ் வந்து ஐக்கியால ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஒரு உடன் லேடர் மட்டும் ஒன்று தான் எடுத்தேன். கிச்சன் டவல் வந்து எனக்கு எவ்வளோ வாங்கினாலும் ஒன்று தொலைஞ்சிரும். இல்லைனா நான் தேடும்போது அது கிடைக்காது. எங்கெங்கேயாவது வாஷ் பண்ணிவிட்டு காய வைக்கிறதுக்கு போட்டிருப்பேன்னா அதுக்கப்புறம் அதை நான் பார்க்கவே மாட்டேன். ஒன்று பறந்து போயிடும். நான் கிளிப்பெல்லாம் போட்டிருந்தா கூட அது வந்து என்னோட கண்ணிலேயே படாது. அதனால நான் எங்கே போனாலும் இந்த மாதிரி ஒரு கிச்சன் டவல் இருக்கிற மாதிரி ஒரு 4-5 பீசஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபுல் ஒரு பேக்கே எடுத்துருவேன். இது வந்து ஒரு கண்டெய்னர் பாக்ஸ். இது வந்து பிளாஸ்டிக் தான், கிளாஸ் கிடையாது. கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 வாங்கினேன். இதில் புதினா போடலாம், என்னன்னாலும் போடலாம், பச்சை மிளகா என்னன்னாலும் போட்டுக்கலாம். இது வந்து லிட்டோடையே வரும். இது ரொம்ப நல்ல ப்ராடக்ட். இது நல்லா லாங் ரன்க்கு யூஸ் பண்ணலாம். இதுவும் வந்து ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் தான். இதுவும் பிளாஸ்டிக் தான், கிளாஸ் கிடையாது. இது கலருக்காக வாங்கினேன். பார்த்தோன்னே ரொம்ப கேட்சியாக இருந்தது, அதனால நான் இது வாங்கிட்டேன். நம்மக்கிட்ட எவ்வளோ கண்டெய்னர்ஸ் இருந்தாலும் நான் தேடும் போது என் கண்ணில் என்ன கிடைக்குதோ அதை எடுத்து தான் நான் உள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணுவேன். அதனால் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் ப்ராடக்ட்ஸ்லாம் கொஞ்சம் நிறையாவே நான் வாங்குவேன். இது வந்து ஸ்டேஷ்னரி ப்ராடக்ட் மாதிரி நம்ம வந்து கிட்ஸ்க்கு அரேஞ்ச் பண்ணி தருவோம்ல, புக் ஷெல்ஃப் அதெல்லாம். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி இதில் 3 இருக்கும். கம்ஸ் வித் அ லிட். ஸோ இதில் 3 பாக்ஸ் இருக்குன்னா 3 லிட்டும் கூடவே வரும். இது வந்து பாய்ஸ்க்காக வச்சுருந்தாங்க. கேர்ள்ஸ்க்கு வந்து பிங்க்கில் இருந்தது. ஸோ அவங்களே அழகாக சார்ட் அவுட் பண்ணி அந்த இடத்துல வந்து ஷெல்ஃபில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்க அழகாக இருந்தது. இது நான் கிக்கிக்கு வாங்கினேன். ஸோ அவனோட டெஸ்கில் வந்து ஒன்றுத்தில் கிரேயான்ஸ், ஒன்றுத்தில் ஸ்கெட்ச் பென்ஸ் அந்த மாதிரி போட்டு வச்சா நல்லாயிருக்கும். எரேசர்ஸ், ஷார்ப்னர்ஸ் எல்லாமே போட்டு வச்சா அழகாக இருக்கும். இது டெஃபினட்டாக ஐக்கியாவில் வந்துட்டு இந்த ஹேங்கர்ஸ், இந்த கிளாத் ஹேங்கர்ஸ் வந்து 2-3 மெட்டீரியலில் இருக்கும். எனக்கு இந்த மெட்டீரியல் வந்து பிடிச்சிருந்தது. இது அஃபோர்டபுளாகவும் இருக்கும். கம்ஸ் வித் 10 ஹேங்கர்ஸ்.
அதனால நம்ம இதில் ஈஸியாக வந்து நிறையா கிளாத்ஸ் ஹேங் பண்ணிக்கலாம். அதனால நான் இந்த மாதிரி எடுத்தேன். அங்கே உடன் ஹேங்கர்ஸும் இருக்கும். ஆனால் உடன் ஹேங்கர்ஸை விட இது வந்து பார்த்தீங்கன்னா இது அவ்வளோ திக்னஸ் இருக்காதா, அதனால இந்த 10யுமே வந்து நம்ம அழகாக வார்ட்ரோப்பில் மாட்டிட்டோம்னா நம்ம நிறைய ட்ரெஸ்ஸஸ் இதில் ஹேங் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த செட் ஆஃப் 2 சிசர்ஸ், ஒன்று பெருசு ஒன்று சின்னது இருக்கும். சின்னது நம்ம அடிக்கடி கிச்சனில் யூஸ் பண்ணலாம். பெருசெல்லாம் வந்து கிளாத் கட் பண்ணுறதுக்கோ அது மாதிரி ஏதாவது ரொம்ப ஹார்டான ஐட்டம்ஸ் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே அவங்களே ஐடியா போட்டு தான் அது எல்லாத்தையும் பேர் பண்ணியே வச்சுருப்பாங்க. இது தனித்தனியாகவே இருக்காது, ரெண்டுமே ஒன்றா இருக்கும் ஒரே பேக்கில். இது ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ். இது வந்து நம்ம கிச்சனில் க்ராசரிஸ்லாம் கட் பண்ண பேக்கெட்ஸ் ஹாஃப் அப்படியே இருக்கும்ல, அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் அஸ், நம்மளுக்கு என்ன மாதிரி வேணுமோ நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த சோப் டிஸ்பென்சர் நான் லாஸ்ட் டைமே உங்ககிட்ட வீடியோவில் காமிச்சிருப்பேன். இந்த வாட்டி போகும்போது நான் இதை எடுத்தேன். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் வச்சிருந்தது வந்து கீழே விழுந்து உடஞ்சி போச்சு. அதனால அதையே வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இது சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால நான் இதை எடுத்தேன். வந்து ஒரு டிஷ்யூ ஹோல்டர். இந்த மாதிரி ஹோல்டர்ஸ் நான் வந்து நிறைய இடத்துல சர்ச் பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்க மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அழகாக ஒரு ஃப்ளாரல் பிரிண்டோட, கலரும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர். ஸோ ரொம்ப எலிகெண்ட்டாக இருக்கும் நம்ம கவுண்டர் டாப்லேயோ டைனிங் டேபிளையோ வச்சோம்னா. அதுக்கப்புறம் இதுவும் ஒரு ஆர்கனைசர் தான். சில ஆர்கனைசர்லாம் எதுக்காக வாங்கியிருக்கேனே தெரியல. ஆனால் அங்கே போனோடனே ஏதாவது போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அப்போ தான் ஒரு ஐடியா வரும். வீட்டுக்கு வந்தோடனே என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் டவுட் வந்துடும். ஆனாலும் இதெல்லாம் விடுறதுக்கு மனசே வரல. ஏன்னா இது ரொம்ப நல்ல ப்ரைஸில் கிடச்சிது. எனக்கு 199 நினைக்கிறேன் வித் லெட். அதனால கொஞ்சம் ஒர்த்துன்னு தோணுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பார்ட்மெண்ட்ஸ் தெரியும். நான் ஓப்பன் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணும்போது காட்டுறேன். இதில் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கா, அதனால நம்ம ஏதாவது போட்டு வச்சுக்கலாம். நம்ம மேக்கப்புக்கு கூட எதுக்காது நம்மளோட இயரிங்ஸ் அந்த மாதிரிலாம் கூட போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து நம்ம கவுண்டர் டாப்பில் ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஷெல்ஃப். இது மெட்டல் நினைக்கிறேன், கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஆயில் பாட்டில்ஸ்லாம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஏதாவது மசாலா பாக்ஸஸ்லாம் இருக்குது. ரொம்ப டக்குன்னு அடிக்கடி யூஸ் பண்ணுற நம்ம டர்மரிக், ரெட் சில்லி பவுடர் வைக்கிறோம்ல, அதெல்லாம் இதில் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இது நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ண போகிறேன்னு தெரில. ஸோ நான் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே வந்து இன்னொரு ஆர்கனைசேஷன் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இதுலேயே வந்து ஹாஃப் இருக்க மாதிரி, அதாவது இவ்வளோ தூரம் மட்டும் இருக்க மாதிரியும் இருந்தது. பட் நான் வந்து சரி கொஞ்சம் பெருசாக எடுத்தால் நிறையா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். பட் நம்மளோட கவுண்டர் டாப் கொஞ்சம் சின்னதாக இருக்குன்னா நம்ம அது ஹாஃப் இருக்குல்ல, அது கூட யூஸ் பண்ணலாம். அதுவும் நல்லா தான் இருந்தது. எல்லா ஐக்கியா ப்ராடக்ட்ஸ்லையுமே நம்ம பார்த்தோம்னா நம்ம வாங்கிட்டு அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு கவலைப்பட வேணாம். அது பின்னாடியே இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்னு. அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலே நம்மளே பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெயில்ஸோடையே வரும். ஸோ நம்மளே எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இது. அதுக்கப்புறம் பாட் ஹேங் பண்ணுற மாதிரி வீட்டோட கார்னரில் எங்கேயாவது நம்ம பால்கனி சைட்லேயோ விண்டோ சைட்லேயோ நம்ம இதை ஹேங் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே வந்து நம்ம இன்னொரு பாட் வச்சு நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். இது தனி பீஸு, இது தனி பீஸ். இது வந்து நான் இதுக்குள்ளே வைக்கிற மாதிரி இருக்கட்டும்னு ஒன்று வாங்கினேன். இந்த வாட்டி நான் பார்க்கும்போது ஹோம் டெக்கர்ஸ் கொஞ்சம் நிறையா இருந்தது. செராமிக் பிளான்டர்ஸ்லாம் வந்து இந்த வாட்டி கலர்ஃபுல்லாக கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. டிசைனும் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து ஐ திங்க் இட்ஸ் அஃபோர்டபுள். ஏன்னா மற்ற இடத்துலலாம் அது 700 800 இருக்கும். இங்கே வந்து 399 499 ரேஞ்ச்லேயும் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா ஹெவியாகவும் இருந்தது. நான் வாங்கிட்டு வரல, ஏன்னா நம்மக்கிட்ட இப்போது நான் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன், நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் நான் அது வாங்கல. ஒரு சில ப்ராடக்ட்ஸ் டெஃபினட்டாக அங்கே வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவேன்னா அது கண்டிப்பாக நான்ஸ்டிக் ப்ராடக்ட்ஸ். எனக்கு தான் அப்படி ஆச்சான்னு தெரில. இது எல்லாத்தையும் வாங்கும்போது தான் இதுவும் வாங்கிட்டு வந்தேன். என்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து அயன் தவாஸ் தான். ஸோ நான் என்ன நினச்சேன்னா ஐக்கியாவில் வந்து குவாலிட்டி நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு நான்ஸ்டிக் தவா. சப்பாத்தி ரோட்டிலாம் பண்ணுறோம் அப்படின்னா எப்பயாவது யூஸ் பண்ணிக்கலாம், பார்க்க அழகாக இருக்குது, வீடியோக்கும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வாங்கினேன். பட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்க்ராட்சே வந்துருச்சு. நீங்கள் வந்து நான்ஸ்டிக் ஐட்டம்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா டியூரபிளாக இல்லைன்னு தோணுது. எனக்கு தான் இப்படியா என்னன்னு தெரில. கோட்டிங் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது அண்ட் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இது நான் வாங்கும்போது நோட் பண்ணாமல் இது வந்து நல்லா அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஃபைனல் டிப் ஃபார் த டே. ஐக்கியா ஷாப்பிங் போகிறீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற பெரிய பெரிய ஷாப்பிங் பேக்ஸ் ஏதாவதுன்னா எடுத்துகிட்டு போயிடுங்க. நான் சென்னையிலேருந்து போனது சும்மா சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனால் நான் இங்கே இவ்வளோ வாங்குவேன்னு நினைக்கல. ஸோ இந்த பேக் வந்து ஒன்று அங்கே நான் வாங்கி தான் ஆகணும் இது எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு வரதுக்கு. இந்த பேக் ஒன்று மட்டும் 150. அதுக்கு நம்ம வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸே வாங்கிடலாம் அப்படின்னு தோணுச்சு. நான் ஒழுங்காக வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிருக்கணும். இது வந்து அவ்வளோ பெருசாக நம்ம வேறு எங்கேயும் யூஸும் பண்ண முடியாது. ப்ராடக்ட் ரேட் கூட கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். நம்மளுக்கு 129லாம் அங்கே நிறைய ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். அதனால நீங்கள் வீட்டில் எதாவது இருந்ததுன்னா கொண்டு போயிடுங்க. ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன், எப்படி நான் யூஸ் பண்ணுறேன்றதை நான் ஃபியூச்சர் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். இதோட வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பபாய். டேக் கேர்.